ஹாய் ஹலோ நம்மளோட தமிழ் பியூட்டி டாக் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முன்னாடி ரொம்பவே கலராக தான் இருந்தேன். இல்லை நான் முன்னாடி வந்து நார்மல் கலரில் தான் இருந்தேன். பட் இப்போ தான் என்னோட கலர் திடீர்னு கருத்து போச்சு. அது இதுன்னு நிறைய கமெண்ட் வந்து நான் படிச்சுட்டு இருப்பேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து முக்கால்வாசி கருப்பாக தெரியுறதுக்கு காரணமே நம்மளோட ஸ்கின்ல உள்ள டேன் தான். டேனை வந்து ரிமூவ் பண்ணாமல் டே பை டே நம்ம வந்து அதுக்கு மேலேயே அடுத்தடுத்து நம்ம ரொட்டீனாக போயிட்டு இருக்கனால தான் நம்மளோட அந்த டேன் வந்து நம்ம ஃபேஸில் அப்படி தங்கிட்டு நம்மளோட கலராகவே அது மாறிடுது. எனக்கு வந்து டேன் வர சான்ஸே இல்லை, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு யாருமே நினைக்கவே முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஸ்கின் வந்து டேன் ஆகும். தண்ணினாலேயோ சம்திங் நிறைய விஷயத்தினால டேன் ஆகும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம ஒரு டேன் பேக் வந்து நம்ம போடணும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்மளோட ஸ்கின்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை நீங்கள் போட்டுட்டு வந்தாலே போதும், ஸ்கின் நல்லா பாலிஷாக ஷைனிங்காக பிரைட்டனாக இருக்கும். வேறு என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த டேன் பேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறது வந்து பனானா மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸை அது வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அது கூட நான் நேச்சர் சத்துவோட ஆரஞ்சு பீல் பவுடர், டேனை ரிமூவ் பண்ணுறதுனாலே ஆரஞ்சு பீல் பவுடர் நம்மளுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது கூட நான் ஆட் பண்ணுறது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்புறமா ரா மில்க்கு. கண்டிப்பாக ரா மில்க் வந்து எல்லா ஃபேஸ் பேக்லேயும் சேர்த்துக்கிறது நம்மளோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறமா இது கூட கெட்டியான தயிர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பனானா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளோ ஷைனிங் பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான பேக்காக வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணோன்னே இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ட்ரை ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஸ்கின்னோட செட் ஆகி இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ்னால் தான் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனாக தெரியும். அது மாதிரி நல்லா க்ளோவாக இருக்கும், ஷைனாக இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த பேக் நீங்கள் போட்டாலே போதும். வாரம் ஃபுல்லாக உள்ள டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணி எப்போவுமே ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கும். நான் எப்போவுமே உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது தான், பார்த்ததோட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பாய், தேங்க்யூ.